மூன்றாவதாக கிறிஸ்துவின் அவதாரம் என்பதும் தனிச்சிறப்பாக நான் பார்க்கின்றேன். கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அதில் மிக பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், பொதுவாக கடவுள் மனிதனாக வருவதற்கு, அதாவது இந்த கிறிஸ்து மனிதனாக பிறந்ததை பல இறையியல் வல்லுநர்கள், அதாவது தமிழில் கற்று தேர்ந்தவர்கள் கிருஷ்ணாவிற்கும் கிறிஸ்துவிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய பிறப்பின் சரித்திரத்தை பார்க்கும்போது அவ்வண்ணமாக கருத்துக்களை சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் இங்கே மிக முக்கியமாக காண்பது, அநேகர் என்னை போல் ஒரு ஏழை இல்லை என்று அநேகர் ஒருவேளை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனிதனை பார்த்து சொல்லுகின்றது, மனிதா மனிதா, நீ பட்ட அனைத்து பாடுகளை விட கேவலமான பாடுகளை நான் பட்டு அதை மேற்கொண்டு உனக்கு வாழ்வு தருவதற்காக வந்தேன். அதாவது கடவுள் மனிதனால் ரீச் பண்ண முடியாத ஒரு மித் அல்ல. கடவுளை மனிதன் தொட்டு பார்க்கக்கூடிய நிலையிலே மனிதனாக அவர் வந்தார். அவருடைய பிறப்பை குறித்து எவ்வண்ணமாக பைபிள் சொல்லுகிறது என்றால், அவர் அவ்விடத்திலே பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிறை மாத கர்ப்பிணியாக மரியாளும் யோசேப்பும் பெத்லகேம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பெத்லகேம் வீதியிலே அவர் பிறந்தார். பொதுவாக கிறிஸ்துவின் பிறப்பை எல்லோரும் கொண்டாடும் போது ஒரு மாட்டு தொழுவையே பேலஸ் மாதிரி கட்டிடுறாங்க. அவர் பேலஸில் பிறக்கல, ஒரு ஈன கோலத்திலே அவர் பிறந்தார் என்பதற்காகத்தான் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று மேய்ப்பர்களுக்கு அன்று சொல்லப்பட்டது. இங்கே இயேசு எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவிலா பிறந்தார் என்றால் பைபிளில் மாட்டு தொழுவில் பிறந்தார் என்று சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் அதிகமாக தவறாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் இது. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் பிரயாணமாய் சென்று கொண்டிருந்த போது வழியிலே அவர் பிறந்தார். அது எவ்விடத்தில் பிறந்தார் யாருக்குமே தெரியாது. போகிற வழியில் அவர் பிறந்தார். அப்படின்னா அவர் ஒரு ஈன கோலத்திலே, பிறப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர் பிறந்தார். சத்திரத்திலே பிறந்த பின்பு சத்திரத்திலே இடமில்லாததினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அது கந்தை துணியிலே அவர் சுற்றப்பட்டார். அவர் ஒரு ராஜா குமாரனாக அவர் பிறக்கவில்லை, ஒரு ஏழையின் மகனாக பிறந்தார். பிறந்தபோது அந்த குளிரை ஓவர் கம் பண்ணுவதற்கு அவருடைய தாய் அவரை கந்தை துணியிலே சுற்றி நல்ல ஒரு கம்பளத்திலோ மெத்தையிலோ கிடத்த முடியவில்லை. எனவே அந்த முன்னணை புல் கூளங்கள் இருந்த அதுக்கு மேலே கிடத்தினாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது ஆடுகள், முக்கியமாக ஆட்டுக்குட்டிகள் அடைக்கப்படுகின்ற இடமாக இருக்கலாம் என்று எல்லாம் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அவர் ஒரு ஈன கோலம் எடுத்தார். மனிதனை பார்த்து, நீ பட்ட பாடுகளை விட அதைவிட கீழே நான் இறங்கி வருகிறேன் என்று தன்னை தாழ்த்தினார். ஆனால் அவர் கன்னியின் வயிற்றில் ஒரு ஆச்சரியமாக அவர் பிறந்தார். அவர் ஒரு புருஷனுடைய சித்தத்தினால் உருவானவர் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார். இது சயின்ஸில் அது ஒரு பார்த்தினோஜெனிசிஸ் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியும் கிடையாது. அதை பற்றி பைபிளில் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அந்த மனிதனாக வந்த விதம், பொதுவாக எல்லா அவதார புருஷர்களும் அவர் பிறக்கும்போது அவர்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவருடைய இயேசு பிறக்கும்போது அவர் பாடுகளை சகித்து, பாடுகளை அனுபவித்து, குளிரை அனுபவித்து, அப்படித்தான் அவர் பிறந்ததாக பைபிள் சொல்லுகிறது. அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியம், ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது.